ஹல்லேலூயா. ஓகே, பக்கத்துல பார்த்து கேளுங்க எப்படி இருக்கீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க எப்படி இருக்கீங்க. கேட்டிங்களா? ஓகே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க டீமோட போய் உட்காருங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய டேக்ல வந்து இந்த கலர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குங்களே, அந்த டீமோட போயிட்டு நீங்க உட்காரணும். ஓகே, கிறிஸ்டல் உங்களோட கலர் என்னது? ஓகே, கிரீன் எல்லாம் அங்க உட்காந்துருங்க. கிரீன், எல்லோ இங்கிட்டு வாங்க, சென்டர்ல உட்காருங்க. ஆரஞ்சு அங்க, ஆரஞ்சு வந்து பாஸ்டர் கிறிஸ் கிங் பின்னால உட்காருங்க. இன்னும் வேற கலர் என்னது? ப்ளூங்களா? கிரீன், எல்லோ, ப்ளூ பின்னால, இங்க ஆரஞ்சு, பிங்கா? ஓகே, பிங்க் கலர். மொத்தம் 4 குரூப் தானே? நோ ப்ளூலா? ஓகே, பிங்க் பின்னால உட்காருங்க. ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா. இன்னும் நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க தெரியலையா? பிபிஎன் பாஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா முன்னுக்கு வந்துருங்க. ஓகே, Jesus. நல்ல ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோம். சின்ன ஒரு ப்ரேயர் தான். உபாகமம் 29 இதெல்லாம் நான் அடிக்கடி பண்ணுகிற சின்ன சின்ன ப்ரேயர்ஸ். நேற்று தினத்தில் சில ப்ரேயர்ஸ் சொன்னேன். எங்களை எல்லா வித பொய்யிலிருந்து காப்பாற்றுங்க, சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை கொண்டு போங்க, நிஜத்துக்குள்ளே எங்களை கொண்டு போங்க. இயேசு பரிசேயர்களை, வேத பாரகர்களை, நல்ல வேதத்தை தெரிஞ்சவங்களை, சோ கால் ரிலீஜியஸ் பீப்புள், அவங்க கடவுளை அறிஞ்சிருக்கிறாங்க, பக்திமான்னு நினைக்கிறா அவங்கக்கிட்ட இயேசு கஷ்டப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. கடைசி வரைக்கும் அவங்க அதை, இயேசுக்கும் அவங்களுக்கு போராட்டம் இருந்ததுக்கு காரணமே அதுதான். அது என்னன்னா, அவங்க இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு அப்பா யெகோவா தேவன் இல்லை, உங்களுக்கு அப்பா பிசாசுன்னு சொல்லிட்டார் இயேசு. இவ்வளோ நாளாக நீங்கள் ஆராதித்து கடவுளுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த பிறகு, நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களை தகப்பனாக வச்சுருந்தது பிசாசுன்னு சொன்னால், சாத்தான்னு சொன்னால், அது இயேசுவே சொன்னால் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம். அதனால தான் இயேசுவை கொல்லணும்னு நினச்சாங்க. எதுக்கு அப்படி சொன்னார்னா, பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் ஆதி முதல் பொய் சொல்கிறான். நீங்கள் பொய்யை நம்புறீங்க, சத்தியத்துக்கிட்ட வரமாட்டீங்க, நிஜத்துக்கிட்ட வரமாட்டீங்க. நம்ம லைஃப்பை ரெண்டாக பிரித்து போட்டதே அதுதான். பொய்களை நம்பிக்கிட்டே இருக்கிறோம். கடவுளை பற்றி கொஞ்சம் மாறுபட்ட கருத்து கூட
நம்மளை தவறான முடிவுக்குள்ளேயும் தவறான எல்லைக்குள்ளேயும் ஆழமாக கொண்டு போகிற ஏரோப்ளேன் வந்து எடுக்கும் பொழுது அந்த ஒரு சின்ன புள்ளியை விட்டு இப்படி தாண்டினாங்கன்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் அந்த அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்டில் கொஞ்சம் விலகுனாங்கன்னா அவங்க போய் சேர்கிற இடம் வந்து 1000 மைலுக்கு அப்பால் கூட அவங்க போயிட்டு லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அங்கே வெளியாகன அந்த சின்னது. ஈவன் பாவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது என்னென்னா, பாவத்தோடைய உண்மையான ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, மிஸ்ஸிங் த மார்க். அந்த எல்லையை கடவுள் நியமித்த குறியை தவற விடுறது. உங்கள் லைஃப்பில் கடவுள் நீங்கள் அடையணுன்ற ஒரு எல்லையை வச்சுருக்காரு. எல்லைன்னா ஏதோ சாதிக்கணுன்ற எல்லை சொல்ல, கடவுளை பற்றி ஒரு எல்லை இருக்குது. அங்கே தொட்டோம்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். அதை தான் இவங்க ரியாலிட்டின்னு நம்மளுடைய ஊழியக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொய்யிலிருந்து ரட்சியம்ன்ற அடிக்கடி சொல்லிக்கோங்க. இல்லைன்னா பொய்யான மனுஷர்கிட்ட மாற்றிக்குவோம். அல்லது நெஜம்னு நினைக்கிச்சு நம்ம நம்பிட்டு இருக்க நெஜம் நினைச்சோம்ல, அது கூட சில இதில் பொய்யா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும்? சத்தியம்ன்றது சும்மா பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தையை சொல்ல, எது நெஜமோ அது உங்களை விடுதலை ஆக்கிடும். இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவை பற்றி என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நெஜம், அது உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னார். யோவான் 8ல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா என்ன சத்தியத்தை பற்றி பேசுகிறேன்? நான் ஒரு காலத்தில் நினச்சிட்டு பைபிளை பற்றி பேசுகிறாரோ அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு முன்னுக்கு தான் சொல்கிறார், நான் என் பிதாவை பற்றி என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் சத்தியமாக இருக்குன்னு சொல்கிறார். என் பிதாவை பற்றி என்னென்ன நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அந்த சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம விடுதலை ஆகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தவறான விஷயம் நம்ம லைஃப்பில் இன்னொன்று எடுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, நீங்கள் உபாகம் புஸ்தகம் படித்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் 3-4 வசனங்களை படிக்கிறேன் கேளுங்க. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளும், உபாகம் வந்து புக் ஆஃப் ரிப்பீட்டேஷன். மோசஸ் மரிக்கிறதுக்கு முன்பதாக என்ன நடந்துச்சோ மறுபடி ரிப்பீட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் சொல்கிறாரு, நம்ம இங்கேருந்து வந்தோம், என்னென்ன மாதிரி நடந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லும் போது சொல்கிறாரு, கர்த்தர் செய்த 3வது வசனம் உபாகமம் 29, டியூட்ரானமி 29:3. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்கள். எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஆகும்போது நீங்கள் பார்க்காத அற்புதமா? செங்கடல் 2ஆக பிளக்கும் போது நீங்கள் பார்க்காத அதிசயமா? அன்னாடு மண்ணா விழுந்துச்சு, நீங்கள் பார்க்காத அதிசயமா? மேக ஸ்தம்பம் மூவ் பண்ணிச்சு, அது நீங்கள் பார்க்காத அதிசயமா? அக்னி ஸ்தம்பம் இரவில் உங்களோட இருந்துச்சு, நீங்கள் பார்க்காத அதிசயமா? தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் அதிசயம்தான். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு அதிசயத்திலே வாழ்ந்திருப்பானா அது இஸ்ரேல் மக்கள் தான். ஏன்னா அவனுங்க குளிக்கலை, வனாந்திரத்தில் குளிக்க இடம் இருக்காது. அவனுங்க போட்டிருக்கிற வஸ்திரமெல்லாம் பழசாவே ஆகல. காலில் போட்டிருக்கிற அவன் 5 வயசில் போட்டிருந்த ஷூ வந்து அப்படியே வளர்ந்துச்சு. அவன் ஷூ மாற்றிக்கிட்டே இல்லை. அவன் எந்த ஷாப்பிங் போகல, மேலே நாற்றம் எடுக்கலை. உள்ளுக்குலேருந்து எல்லா அற்புதங்கள் மகிமையும் அவனுங்க பார்த்துட்டு கூட ஏன் அவங்களால பிலீவ் பண்ண முடியல, கடவுள் கூட நேரடி தொடர்பு வச்சு கொள்ள முடியலன்னா, 4வது வசனம் சொல்லுது, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா நம்ம இப்படியே இருக்கிறோன்னு சொல்கிறாரு மோசஸு. கர்த்தர் உங்களுக்கு பார்க்குற கண்கள் இன்னும் கொடுக்கல. நீங்கள் அற்புதங்களை பார்க்குறீங்க, அதுக்கு பின்னாடி காட்டை பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு கேட்குற காது இன்னும் கொடுக்கல. நீங்கள் கடவுள்கிட்டேருந்து கேட்குற காதுகளை பெற்றுக்கொள்ள, உணர்கிற இருதயத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. இது பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு நடக்கிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பாஸ்டரோட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, உனக்கு நடக்கிற ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். நீ குருடன் ஆகிட்டனா போச்சு, எல்லாமே போச்சு. நீ கேட்க முடியாத ஆளாயிட்டினா எல்லாமே போச்சு. நீ உலகத்துலேருந்து எல்லாத்தையும் பிக் பண்ணி பேசுவே ஒழிய கடவுள்கிட்டேருந்து உணர்ந்து பேச மாட்டேன், அந்த உணர்ந்து அனுபவிக்க மாட்டேன். அதனால் நமக்கு கர்த்தர் பார்க்குற இவங்களுக்கு ஏன் கடவுள் பார்க்குற கண்கள் கொடுக்கல, கேட்குற காதுகள் கொடுக்கல, உணர்கிற இருதயத்தை கொடுக்கல, எல்லா அற்புதங்களும் பார்த்த பிறகு? ஏன்னா அவங்க அதை தேடி போகலை. அது அவங்களோட நோக்கமே இல்லை. அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, இன்றைக்கி ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, இன்றைக்கி பிரச்சனை சால்வ் ஆகுமா, இன்றைக்கி எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றப்படுமா, அதுதான் அவங்களோட கேள்வியாக இருந்துச்சு ஒழிய
அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்லது அதெல்லாம் கலந்திருக்கிற கடவுளோட தான் கலக்கணும்னு விரும்பல அவங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு உணரத்தக்க இருதயத்தை கொடுங்க, பார்க்குற கண்களை கொடுங்க, கேட்குற காதுகளை கொடுங்க. 7 சபைகளுக்கு ஆண்டவர் கடைசியாக சொல்லி முடிச்சது இதுதான், ஆவியானவர் சொல்லுகிறத காது உள்ளவர்களாக கேட்கலங்க. இயேசுவே பேசுறாரு ஐயா நேரடியாக வந்து, அவங்களால பார்க்க முடியல. பைபிள் தெரிஞ்சவங்க 70 பேர் சனகரிப் சங்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஆலோசனை சங்கத்தில். 70 பேரும் இயேசுவை குற்றவாளின்னு தீர்த்தாங்க. ஏன் தெரியுங்களா? எல்லாருக்கும் பைபிள் இருந்துச்சு, பலி செலுத்தினாங்க, எல்லா இடத்துக்கும் போனாங்க, கடவுளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் கடவுளை பற்றி அனுபவமே இல்லாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் கடவுளை அனுபவிக்கிற நாள். கர்த்தர் எப்படியாவது நம்முடைய கண்களை திறப்பாராக, காதுகளை திறப்பாராக, இருதயத்தை உணர செய்வாராக. மத்தேயு 13. கதையாக பேசும்போது சீஷர்கள் வந்து கேட்குறாங்க 10வது வசனத்தில், நீங்கள் ஏன் அவங்களிடத்துல ஊமைகளாக பேசுகிறீங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு ஊமையாக தெரிஞ்சு தெரியாத மாதிரி உண்மையாக அவங்களுக்கு விளக்கி சொல்லாமல் அப்படியே ஊமையாக பேசுகிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க ஊமை என்பது, பேரபிள்ஸ் என்பது கஷ்டமான பரலோக ராஜ்யத்தின் கதைகளை, சத்தியங்களை எளிய நடைமுறையில் விளக்குறது தான் பரலோக ராஜ்யத்துடைய ஊமைன்னு சொல்கிறாங்க. ஊமைகள்னா என்ன? கடவுள் கஷ்டமான ஒரு விஷயத்த சிம்பிளாக சொல்கிறார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் இயேசு சொல்கிறாரு, நான் ஏன் அவங்கள்ட்ட ஊமைகளாக பேசுகிறேன்னா, 11ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படலை. கவனிங்க, கடவுளுடைய விஷயங்களை டீகோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு அருள் தேவை, ஒரு கிரேஸ் தேவை. கடவுளை பற்றி விஷயங்களை நம்ம டீகோட் பண்ண தவறிட்டோம்னா, அதை திறந்து உள்ளுக்கு நுழைய தவறிட்டோம்னா, அந்த பாஸ்வேர்டு நமக்கு தெரியல அப்படின்னா முடிஞ்சது நம்ம லைஃபே. யாரோ உங்களுக்கு நல்ல ஒரு, உங்க அப்பா வந்து நல்ல ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கோங்க, கடைசியில் அவர் பாஸ்வேர்டு போட்டு போயிட்டாரு, உங்களால் உள்ளுக்கே போற முடியலன்னா என்ன அர்த்தம்? எப்படி போடுவீங்கன்னு கேட்குறேன். இதை அறியறதுக்கு தான் இயேசு சொல்றாரு, அதனால தான் நான் அவர்கள்ட்ட ஓமையா பேசுறேன். அடுத்தது 12ஆம் வசனம் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசுடைய கேரக்டர் நான் நினைக்க கூடாது, இல்லாதவனுக்கு தான் கொடுப்பாரு, இல்லாதவனுக்கு தான் கொடுப்பாரு. இல்லை, எவன் ஒருத்தன் இருக்குதோ அவனுக்கு தான் கொடுப்பாரு. அவன் தான் பாரு, ஏற்கனவே ஒருத்தன் அதை ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கான், ஏற்கனவே கடவுள் மேலே தாகமாக இருக்கான், ஏற்கனவே அறியணும்னு விரும்புகிறான், ஏற்கனவே அவர் கொடுத்த வார்த்தை எடுத்து உள்ளுக்கு வச்சிருக்கிறான், வச்சிருந்து அதில் ஒர்க் பண்ணுறான்னா கர்த்தர் இன்னும் கொடுப்பாரு, அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ எல்லாம் தள்ளிக்கிட்டே போகிறான்னா, கடவுள் கொடுத்த வெளிச்சத்தை எல்லாத்தையும் அப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டு அவன் சொல்கிறதான் சரின்னு நினைக்கிறானோ அவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். 13ஆம் வசனம், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறபடினால தான் நான் ஊமைகளாக பேசுகிறேன். அவங்களுக்கு நான் காமிக்கிறேன், அவனுங்க பார்க்க மாட்டானுங்க. நான் அவனுங்கிட்ட பேசுகிறேன், அவனுங்க கேட்க மாட்டானுங்க. நான் அவனுங்கிட்ட உணர்த்துறேன், அவனுங்க உணர மாட்டாங்க. அதனால தான் ஊமைகளாக பேசுகிறேன். கடைசியா 15ஆம் வசனம், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. 16ஆவது வசனம், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உங்களுக்கு தெரியுமா, உங்க காதுக்கு எப்போ நம்ம அர்த்தம் இருக்கு, உள்ளுக்கு இருக்கிற காதுக்கு. உங்க கண்ணுக்கு எப்போ நம்ம அர்த்தம் இருக்கு, கடவுளை உனக்கு காமிக்கிறத பார்க்கறதுக்கு படிச்சுன்னா அர்த்தம் உள்ள மனுஷன். நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நீ பார்க்குற கடவுள் காமிக்கிறது உனக்கு தெரியுது, கடவுள் உணர்த்துறது உனக்கு தெரியுது, கடவுள் பேசுறது உனக்கு தெரியுது. ஸோ இந்த 15ஆம் வசனம் தான் நம்மளை ப்ரே பண்ணோம்ப்பா. என் கண்கள் காணட்டும், என் காதுகள் கேட்கட்டும், என் இருதயம் உணர்ந்து மனம் திரும்பட்டும், நீர் எங்களை ஆரோக்கியமாக்கும். இந்த 3 நடந்துச்சுன்னா கடவுள் ஆரோக்கியமாக்கிடுவேன்றாரு. நான் உன்னை ஆரோக்கியமாக்கணும்னா நீ பார்க்கணும்.
நான் உன்னை ஆரோக்கியமாக்கிறேன், நான் உன்னை சரிப்படுத்திடுவேன். ஆனா உன் காது கேட்கணும். நான் உன்னை ஆரோக்கியமாக்கிடுவேன், நீ மனம் திரும்பத்தக்கதாக உணரணும். நான் மாற்ற போறேன். I want to change my mind. என் மைண்டை நான் மாற்றணும், என்னோட தீர்மானங்களை மாற்ற போறேன்னு நீங்க கேட்டீங்கனாலுமே கர்த்தர் நம்மளை ஆரோக்கியமாக்கிறோம். May God give you that grace. அந்த அருளை, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். ஆமென். ஹalleluya. எல்லாரும் எழுந்திருச்சு ஒரு சின்ன பிரேயரோட இன்னைக்குள்ள செஷன்ஸ் cause me to hear. எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் உள்ளுக்கு இருந்து என்னை பார்க்க வைங்க, என்னை கேட்க வைங்க, எங்களை உணர வைங்கப்பா. ஆவியானவர் இத்தனை வருஷமாக உங்களுக்குள்ள இருந்து வேண்டின எல்லா காரியங்களும் நிறைவேறுகிற நேரத்துக்குள்ள நீங்கள் நுழைகிறீர்கள். இதுவரைக்கும் ஆவியானவர் உங்களுக்காக பெருமூச்சுகளோடு நமக்காக நமக்குள்ளே இருந்து வேண்டின எல்லா காரியங்களும் நடக்கிற எல்லைக்குள்ள, ஆழத்துக்குள்ள, வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு நாளா இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம செய்த எல்லா தவறுகளையும் அவர் பரிந்து பேசி நமக்காக அவர் என்னென்ன வேண்டினாரோ அதெல்லாம் நிறைவேறுகிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசு, உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வேண்டுதல்கள் ஒருவேளை உங்களுக்கு நடக்காம போகலாம். ஆனா இயேசு பிதாவின் இடத்துல உங்களுக்காக வேண்டினது, ரத்தம் உங்களுக்காக நன்மையானவைகளை பேசினது, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டின எல்லா காரியங்களும், இந்த பூமியில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுடைய வேண்டுதல், உங்க அப்பா உங்களை குழந்தையா கையில் எடுக்கும் பொழுது உங்களுக்காக வேண்டினது, உங்க அம்மா கையில தூக்கி பாடும் பொழுது உங்களுக்காக வேண்டினது, அதெல்லாம் நிறைவேறுகிற நேரத்துக்குள்ள நீங்க இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்னை பார்க்க செய்யுங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ப்ரே பண்ணுங்க. என்னை பார்க்க செய்யுங்க, என்னை கேட்க செய்யுங்க. என்னோட இருதயம் உணரட்டும், 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 உணரட்டும். உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஐ ட்ரஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் ஃபார் திஸ். நம்புங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்புறேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள என்னை கொண்டு போவார் நான் நம்புறேன். இதுல யாருக்கு தெரியுமா ரொம்ப உதவி தேவை? இந்த இடத்துல எல்லாத்தையும் விட எனக்கு நீங்க தெரியும்னு நினைச்சீங்களா, உங்களுக்கு தான் ரொம்ப உதவி தேவை. யாரு ரொம்ப முட்டாள் மாதிரி நீங்க தெரியாத மாதிரி இருக்கீங்களோ உங்களுக்கு உதவி குறைவு தான். ஏன்னா உங்களுக்கே தெரியுது எனக்கு பார்வை இல்லை அப்படின்னு தெரியுது. சில பேர் பார்க்குறேன்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க குருடனா இருக்க சான்ஸ் இருக்கு. ஈவன் என்ன போல உள்ள பாஸ்டரை குருடனா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன், 38 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அந்த ஒரு தப்பான உங்களுடைய வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை காண உதவி செய்யும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி எங்கள் இருதயங்களை பிரகாசிக்க வைக்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி எங்கள் இருதயத்திலிருந்து பிரகாசித்து அந்த அறிவாகிய ஒளியிலிருந்து நாங்கள் பிதாவை காண்பவும், இயேசுவை காணவும், எங்களை காணவும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அது இப்பொழுதே பரிசுத்தாவின் மூலமாக அந்த ரியாலிட்டியை நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த ரியாலிட்டி எங்கள் மேலே படுவதாக. சோப்பா காத்தா ரூக்காத்தா ரபரஸ். சடின்னு உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு, தண்ணி சரியாக தெரியல, யாரோ அதுக்கு தகுந்த கண்ணாடி எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க, இதை போட்டால் நல்லா கிளியராக தெரியுன்னு, அதை நீங்கள் எடுக்க தவறிடவே கூடாது. சடின்னு உங்களுக்கு காது கேட்காம போயிடுச்சு. சில பேர் ஒரு மிஷின் எடுத்து மாட்டுறாங்க, இதை நீ போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க காது உடனே கேட்கும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியமோ, சடின்னு இது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியமாக நீங்கள் இப்போ எடுத்துக்கணும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கறது ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நன்றி அப்பா. சகல உண்மைக்குள்ள, எல்லாரும் சொல்லுங்க, உண்மைக்குள்ள, நெஜத்துக்குள்ள என்னை கொண்டு போங்க. அந்த நெஜத்துக்குள்ள கொண்டு போகிற சத்திய ஆவி எனக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி. சகல நெஜத்துக்குள்ளும் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். இன்று முதல் உங்கள் நெஜம் ஆரம்பிக்கிறது சொல்லுங்க. நெஜம் ஆரம்பிக்கும், நெஜம் ஆரம்பிக்கும் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து உங்களோட நெஜம் ஆரம்பிக்கும். ப்ரொஃபஸை டு தம்.
அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, உங்களோட நெஜம் ஆரம்பிக்கிறது, உங்களோட சத்தியம் ஆரம்பிக்கிறது, உங்களோட உண்மை ஆரம்பிக்கிறது. God bless you. God bless you. மீதியான இடத்த மகள்கிட்ட கொடுக்குறேன். பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களும் மாம்சத்தில் நிச்சயமாய் வெளிப்படும். கண்ணால் என்னை பார்த்து விட்டீர். அலையலையாய் அன்பின் அலையலையாய் உம் பாச கண்ணால் என்னை பார்த்து விட்டீர். மனதுருகி ஓடி வந்து கட்டி தழுவி அடைத்து கொண்டு ஓடி வந்து கட்டி தழுவி அணைத்து கொண்டேன். அழுக்கென்று பாராமல் முத்தம் செய் என் அன்பே என் அப்பாவே. அழுக்கென்று பாராமல் முத்தம் செய் என் அன்பே என் அப்பாவே. அலையலையாய் அன்பின் அலையலையாய் உம் பாச கண்ணால் என்னை பார்த்து கூட சேர்ந்து பாடுவீங்களா? அலையலையாய் அன்பின் அலையலையாய் உம் பாச கண்ணால் என்னை பார்த்து செல்ல பிள்ளையாய் அருகினில் அமர வைத்து அளவுக்கு மேலாக அனைத்தையும் தந்து விட்டீர். செல்ல பிள்ளையாய் அருகினில் அமர வைத்தீர். அளவுக்கு மேலாக அனைத்தையும் தந்து விட்டீர். இதயத்தை மாற்றி விட்டீர், இன்பத்தை ஊற்றி விட்டீர். இதயத்தை மாற்றி விட்டீர், இன்பத்தை ஊற்றி விட்டீர். அழகான அப்பாவே, என் அழகான அப்பாவே.
என்னையும் மகிழச் செய்தி திருத்துவ நடனத்திலே என்னையும் ஆடச் செய்தி திருத்துவ நடனத்திலே என்னையும் ஆடச் செய்தி உமது ஜீவனிலே பங்கடைய கிருபை செய்தீர் உமது உறவினிலே பேரின்பம் காணச் செய்தீர் உயிரே என் அப்பாவே என் உயிரே என் அப்பாவே அலையலையாய் அன்பின் அலையலையாய் உம் பாச கண்ணால் என்னை பார்த்து விட்டீர் அலையலையாய் அன்பின் அலையலையாய் உம் மனதுருகே ஓடி வந்து கட்டி தழுவி அணைத்து கொண்டி மனதுருகே ஓடி வந்து கட்டி தழுவி அணைத்து கொண்டீர் அழுக்கென்று பாராமல் முத்தம் செய்தீர் என் அன்பே என் அப்பாவே எல்லாரும் பாடுவோம் அளவுக்கு மேலாக அனைத்தையும் செல்ல பிள்ளையாய் அருகினில் அமர வைத்தீர் அளவுக்கு மேலாக அனைத்தையும் தந்துவிட்டீர் இதயத்தை மாற்றி விட்டீர் இன்பத்தை ஊற்றிவிட்டீர் இதயத்தை மாற்றிவிட்டீர் இன்பத்தை ஊற்றிவிட்டீர் அழகான அப்பாவே என் அழகான அப்பாவே அழகான அப்பாவே உமது இசையினிலே என்னையும் மகிழச் செய்தீர் திருத்துவ நடனத்திலே என்னையும் எத்தனை உண்மை அது உமது இசையினிலே என்னையும் மகிழச் செய்தீர் திருத்துவ நடனத்திலே என்னையும் ஆடச் செய்தீர் உமது ஜீவனிலே பங்கடைய கிருபை செய்தீர் உமது உறவினிலே பேரின்பம் காணச் செய்தீர் உயிரே என் அப்பாவே என் உயிரே என் அப்பாவே என் அழகான அப்பா அப்பான்னு சொல்லுங்க அழகான அப்பா அப்படியே கரங்களை உயர்த்தி அழகான அப்பா
வான்னு சொல்லும்போது அந்த தகப்பன் உங்க முன்னாடி வராரா? அவருடைய பேரின்பத்தை நம்ம கண்டுட்டோமா? அந்த பேரின்பம் நமக்குள்ள ஓடுதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து வாவ் சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபட்டிக் வேர்டை எடுத்துக்கோங்க. இந்த கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணி போறீங்க இல்லையா, உங்களை பார்த்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, எப்படி வாவ் அப்படி சொல்லுங்களே. நல்ல வாவ் அப்படியா? வாவ் இல்லைங்க, சொல்லுங்க. எஸ் சொல்லுங்களேன். இப்படி பாடுவோமா? பக்கத்தில் பார்த்து வாவ் சொல்லுவாங்க, உங்களை வாவ் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. வாவ் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நடக்க போகுது. நடக்க போகுது. சொல்லுமா? வாவ் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்களேன். உங்களை பார்த்து தான் வாவ் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ரெடி? ஓகே. இது மட்டும் பாடுவோம் சரிங்களா? வாவ் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. பக்கத்துல வா 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 வா. நல்லா 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 பார்த்து கரங்களை கொடுத்து சொல்லுங்க. உங்களை பார்த்து உங்களை வாவ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். இன்னொரு விஷயம் நல்லா 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 டான்ஸ் ஆடி. ஹல்லேலூயா. ஓ வாவ் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, வாவ் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. வாவ் 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 சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, வாவ் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. மேல கரங்களை உயர்த்தி தட்டி உங்களை பார்த்து வாவ் சொல்ல போறாங்க. ஆமென். உட்காருவோம். காலைல நல்லா சாப்பிட்டீங்களா? அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் அப்படி பண்ணது. ஓகே. நேற்று தூங்குனீங்களா? நல்லா தூங்குனீங்களா? அடிச்ச காத்துக்கு இன்னும் தூங்கியிருக்க கூடாது. நீங்க எப்படி தூங்குனீங்க? ஆமேன்னு சொல்ற மாதிரியே இருக்கு அந்த காத்து கூட. நைட் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பேசுறதா வருது, அப்படியே சவுண்டா. ஓகே. நேற்று ஒரு கேள்வியோட நிறைய விஷயங்களை முடித்தோம்.
எத்தனை பேருக்கு அது எக்ஸைட்டடாக இருந்துச்சு, போய் தேடணும்னு தோணுச்சு. உண்மையாகவே இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஹங்கரோடு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் போய் என்னடா இருக்குது அப்படின்னு தேடியிருப்பீங்க. ஏன்னா நான் ரூமுக்கு போகிறப்ப எங்கள் பிள்ளைங்களாம் உட்காந்துட்டு அதுவாக இருக்குமோ, சோல்னா இதுவாக இருக்குமோ, ஸ்பிரிட்னா இதுவாக இருக்குமோ, அப்படியா இருக்குமோ அப்படின்னு அவங்களாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட வந்து கேட்டானுங்க, என்ன சித்தி சொல்கிறீங்க, சொல்லுங்கள் நீங்கள். எனக்கே தெரியாதுடா. பாருங்கள், நீங்கள் உட்காந்து பாருங்கள், நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களை நீங்களே அறிஞ்சு கொள்றதுன்றது ஒருத்தவங்க சொல்லி தெரியக்கூடாது. நம்மை நாமே நம்ம கண்ணாடி வந்து காமிக்க தான் முடியும். நாம் தான் என்ன செய்யணும், கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுடைய ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். இங்கே கொடுக்குறது எல்லாமே வார்த்தையை நம்ம இங்கே சொல்லிடலாம். ஆனால் அந்த வார்த்தைன்ற கண்ணாடியை நான் எப்போ என் முன்னாடி வச்சு பார்க்குறேனோ அப்போ தான் அது எனக்கு ரியாலிட்டியாக மாறும். எங்கே நான் சரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகே, ஃபியூனரல் சர்வீஸோட முடித்தோம் கரெக்டா? ஞாபகம் இருக்கா? மறந்துட்டிங்களா? ஞானஸ்நானத்தை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? அப்பா சொன்னாங்க, ப்ரேயர் சொன்னாங்க. என்ன ப்ரேயர் சொன்னாங்க? இப்போ நான் இப்போ சொல்கிற, நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை, பட் ஆவியானவருடைய ஃப்ளோவுக்கு நான் வந்து ஜஸ்ட் நான் அதுக்கு ஆவியானவர் ஃப்ளோ பண்ணட்டும் நான் விட்டு கொடுக்குறேன். என்னென்னா, அப்பா மார்னிங் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னென்ன சொன்னாங்க? பொய்யெல்லாம் காலையில் சொன்னதே மறந்துச்சுன்னா இப்போ இங்கே முன்னாடி மறந்துச்சுன்னா நேத்தெல்லாம் என்னதுக்கு ஆறுது? இப்போ சொன்னாங்க, எல்லா பொய்களிலிருந்தும் விடுதலை பண்ணிடுங்க, எல்லா பொய்களிலிருந்தும் விடுதலை பண்ணிடுங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? அப்பா முடியலத்தா, ஆண்டவரே இறங்குமையா. உணர்வுள்ள இருதயம். வெரி குட் சிஸ்டர், உணர்வுள்ள இருதயம். அப்புறம் பார்க்கக்கூடிய, ஓகே, பார்க்கக்கூடிய கண்கள், உணர்வுள்ள இருதயம், பொய்கள், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண் இங்கே தானே இருக்கு. நம்ம பார்க்குறோம். பார்க்கக்கூடிய கண்கள்னா என்ன? உணர்வுள்ள இருதயம்னா என்ன? இப்போ நீங்கள் லிசன் தானே பண்ணுறீங்க. அப்போ லிசன் பண்ணுறதுக்கும் உணர்வுள்ள இருதயத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அதுக்கப்புறம் ஃபியூனரல் சர்வீஸ்க்கு போவோம், சரிங்களா? ஓகே, சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், என்னை விட உங்களுக்கு தான் நிறையா தெரிஞ்சிருக்கு. எனக்கு அவ்வளோவா தெரியல. நீங்கள் தான் நிறையா பார்த்தா தெரியுது. இங்கேருந்து முன்னாடி நிற்கும் போது எனக்கு காலில் நடுங்கிறத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. நான் இங்கே ப்ரீச் பண்ணுறதுக்காக வரல. டு பி ஃப்ராங்க், ஐம் டெல்லிங் யூ, நான் ப்ரீச் பண்ணுறதுக்காக வரல, உங்களோட பேச வந்திருக்கேன். பேசுகிறது ஒன் வே கான்வர்சேஷனாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன இல்லை, கம்யூனிகேஷனே இல்லை. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன்னா நானும் பேசணும், நீங்களும் பேசணும், அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம பேசுவோம். லெட்ஸ் டாக். ஓகே, ஸோ அப்பா சொன்னாங்க, பொய்களில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கிருங்க, உணர்வுள்ள இருதயம், பார்க்கக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய காதுகள். இதெல்லாம் எங்கே இருக்குது? காது இங்கே தான் இருக்குது, கண் இங்கே இருக்குது. என்ன சொல்ல வராங்க? இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம வார்த்தைகளை அதிகமாக நம்ம கேட்குறோம். ஏன்னா எந்த பார்ட்டு நான் எது முக்கியம்னு நான் நினச்சி ஆவியானவர் சொல்கிறாரோ அதை தான் அப்பா வந்து ப்ரேயராக அவங்க சொல்கிறாங்க. இந்த நம்ம வந்து ஒரு பாஸ்டர்ஸோட சில்ட்ரனாக நம்ம நிறையா பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். ஆனால் எந்த பார்ட்டை வந்து நம்ம விட்டுடுறோம் அப்படின்னா, நம்மை நாமே நமக்குள்ளே போய் அந்த அவேர்னஸ்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, டர்ன் இன்சைட். நமக்குள்ளே என்ன நடக்குது, அதாவது நான் என்ன திங்க் பண்ணுறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன பிலீவ் பண்ணுறேன், இந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல. எப்போல்லாம் இது ரொம்ப அவேராக இருக்கணும்னா, நான் நேற்று சொன்னேன்ல, ரியாலிட்டினா எது ஃபஸ்ட்டு வரணும்?
ரியாலிட்டின்றது முதல்ல சர்ச்சுக்கு வரணுமா, ஃபேமிலிக்குள்ளே வரணுமா? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அப்போ சர்ச்சு மக்கள் முக்கியம் இல்லையா? சர்ச்சு மக்கள் பாவமா இல்லையா? விசுவாசிகள்லாம் பாவம் இல்லையா? அவங்க ஃபஸ்ட்டு வரக்கூடாதா? என்னங்க பேசுங்கங்க. சர்ச்சு மக்கள் உங்களை ஒரு மாதிரி நினச்சிட மாட்டாங்களா? சூப்பர். கான்ஃபரன்ஸில் 25% சக்ஸஸ். ஓகே, ஸோ ஃபேமிலி தான் நல்லா உள்ளே இறங்கட்டுங்க. ஃபேமிலி தான் ஊழியம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி தான் ஊழியம். நீங்கள் ஊழியம் செய்யலைனாலும் ஆனால் எது முக்கியம்? ஆண்டவருக்கு குடும்பம் நீங்கள் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் கணவர் இல்லை உங்கள் அப்பா, நீங்கள் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து வந்திருக்கிறனால இந்த ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். உங்கள் அப்பா அமைதியாக இருந்தப்பையோ, இல்லை உங்கள் பிள்ளைங்க அமைதியாக இருந்தப்பையோ, உங்கள் மனைவி அமைதியாக இருந்தப்பையோ என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? பிகாஸ் என்னை பார்த்து அந்த கொஸ்டினை யாருமே கேட்டதில்லை. ஹவ் ஆர் யூ கேட்டிருக்கோம், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? பிகாஸ் இந்த ஃபீலிங் பார்ட்டை வந்து நம்ம அது என்ன நடக்குது, அப்படி ஒரு உலகம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பார்ட், இந்த இருதய உணர்வுல இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சோல் அப்படின்ற பார்ட்டில் தான் இருக்குது. சோல்னால் என்ன அப்படின்னா மைண்ட், எமோஷன்ஸ், நம்ம சாய்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, ஃப்ரீ வில், இது எல்லாமே எங்கே இருக்குது? அந்த சோல் எங்கே இருக்குது? சோல் எங்கே இருக்குது? ஃபியூனரல் சர்வீஸ்க்கு வந்துடுவோம். ஓகே, ஃபியூனரல் சர்வீஸ் போகிறீங்க, அங்கே ஒரு பாடி படுத்து கிடக்கு. இப்போ நானே வச்சுக்குவோம், இப்போ நான் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்க வர்றீங்க. நான் வந்து என்ன எப்படியா இருக்கேன்? கெஃபின் பாக்ஸில் என்னை வச்சுருக்குறாங்க. என்னை பார்த்தோன்னே ஜாய் சிஸ்டர் அக்கா படுத்திருக்காங்கன்னு சொல்வீங்களா? பாடி, அதுவும் என்ன பாடி? டெட் பாடின்னு தான் சொல்வீங்க. யாரும் சிஸ்டர் அங்கேருந்து ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ படுத்து கிடக்காங்கன்னு சொல்வீங்க. அப்போ அந்த சிஸ்டர் யாரு? அந்த ஜாய் யாரு? ஜாய்ன்றது கூட விட்டுருங்க, அங்கே நின்று பேசிட்டு இருந்தாங்களே அவங்க யாரு? இப்போ நின்று பேசிட்டு இருக்கேன்னு நான் யாரு? ஸ்பிரிட்டா? சோலா? இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது சோலா. சரி, இந்த இது யாரு? இந்த பாடி என்னது? இது நானா? இந்த பாடி நானா? கன்ஃபியூஸ் ஆகட்டும்ன்றேன். முதல்ல கன்ஃபியூஷன் போய் தான் நம்ம கிளாரிட்டிக்குள்ள போவோம். ஆனால் கன்ஃபியூஷன், அதாவது கிளாரிட்டி இருக்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடையாது. கிளாரிட்டியாக உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஐ நோ இவங்க இதை தான் பேச போகிறாங்க அப்படின்னா நான் அதை பேச மாட்டேன். ஓகே, ஸோ நான் என்னை பார்த்து நீங்கள் அந்த இடத்துல பாடி தான் சொல்கிறீங்கன்னா, அப்போது அங்கே வந்து அழுகுறாங்கல்ல, என்ன அழுவாங்க? போயிட்டீங்களே அப்படின்னு அழுவாங்க. அதுவும் என்னை விட்டு போயிட்டீங்களே, அதில் கூட எனக்கு சுயநலம். அதாவது போயிட்டீங்களே, அவர் பார் நிம்மதியாக போயிட்டாரு. என்னைய விட்டு போயிட்டீங்களேன்னா அங்கே யார் சாப்பாடு போடுவா, யார் சோறு போடுவா? நீ போயிட்டேன்னா யார் பண்ணுவா? அப்பயும் அங்கே சுயநலம் தான் வருது. சரி, ஓகே, என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னா அங்கே தான் கிடக்கே பாடி, இந்த பாடி தான் அங்கே கிடக்கு. என்னை விட்டு போயிட்டீங்களேன்னா அது யாரு? சோல் போயிடுச்சா? சோல்னா என்னது? மைண்ட், எமோஷன்ஸ், ஃப்ரீ வில். சரிங்களா? இதுதானே சோல். சரி, எமோஷன் இப்போ எங்க இருக்கு? அந்த சோல் இப்போ எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கா? சோல் இப்போ தாட்ஸ் ஏதோ மைண்ட்
என்ன முக்கியம், எது முக்கியம்? அப்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எதுல? ப்ராப்ளம் என்னன்றதுக்கு தான் அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சொல்யூஷன் ரொம்ப ஈஸி, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா சொல்யூஷன் சொல்றது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப ஈஸி, கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆனால் கஷ்டப்பட்டு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த சோல்ன்றது இட் எக்ஸிஸ்ட். ஆனால் நாம் இங்கே பிரெயின்னு ஒன்று இருக்கு. இந்த பிரெயின் வந்து இது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவென்சி தான். கவலை, சந்தோஷம், ஜாய், பீஸ், இது எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே வந்து இது ஒரு ரியலம், இது ஒரு மண்டலம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு மண்டலம். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியும் பார்க்க முடியாது, ஆத்மாவும் பார்க்க முடியாது. அப்ப ஆவியும் ஆத்மாவும் ஒண்ணா? ஆவி வேற. நம்மளாம் எங்க இருந்து வந்தோம்? உங்களுக்கு தெரியுங்க, நான் சும்மா கேட்க தாங்க செய்யறேன், பயப்படாதீங்க. நான் ஒரு டீச்சர்லாம் கிடையாது, நானும் உங்களை மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு ஆள் தான். சரிங்களா? நம்மளாம் எங்க இருந்து வந்தோம்? மஞ்சக்கலங்கா மண்ணுல இருந்து வந்தோமா? மண்ணுல இருந்து வந்தோமா? நீங்க மெசேஜ் ரொம்ப கேட்டிருக்கீங்க, நல்லா தெரியுது. நம்மளாம் எங்க இருந்து வந்தோம்? அப்பா அம்மா அப்பா கிட்ட இருந்து வரலையா? அப்பா மூலியமா வந்து அம்மா வயித்துக்குள்ள வந்து அப்புறம் நம்ம வெளியில வந்தோம். அப்படியா? என்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன்? இந்த சரீரம் மண்ணுல இருந்து வந்துச்சு, இது நான் கிடையாது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க? போயிட்டீங்களே தானே இது பண்றீங்க, அப்போ அது நானு கிடையாது. ஆரிஷா, இந்த சரீரம், இதுல ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்கா? அப்ப இதை நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க ஒருத்தரை பாக்குறீங்கன்னா அவங்க சரீரத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க பேசுறது ஒரு பர்சன் கிட்ட பேசுறீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் சரீரம் கிடையாது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா தனியா வந்து கேளுங்க. ஓகே, நான் சரீரம் கிடையாது. இந்த எமோஷன்ஸ், மைண்ட், எமோஷன்ஸ், நம்ம இந்த மைண்ட், நம்ம தாட்ஸ் என்ன, ஒரு விதமா தாட் வரும். அப்புறம் தாட் வந்த உடனே தான் ஒரு ஃபீலிங் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ நீங்க யாரையோ ஒருத்தவங்கள உங்களுக்கு பிரியமா, இப்போ நீங்க உங்களுக்கு கவலை இல்லை, ஆனா உங்களுக்கு பிரியமானவங்களை நீங்க இழந்திருப்பீங்க. சரிங்களா? அதை இப்போ யோசித்து பார்த்த உடனே டக்குன்னு என்ன வரும்? ஸோ நீங்க யோசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீலிங் வருது, அந்த எமோஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வருது. கரெக்டா? அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, நீங்க யோசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃபீலிங் வருது. ஸோ தாட் முதல்ல வருது, அதுக்கப்புறம் ஃபீலிங் வருது. அப்போ என்னன்னா தாட் வந்து எப்படி வருது? மைண்டுக்குள்ள தான் என்ன செய்யுது? வருது. புரியுதா நான் சொல்றது? நீங்க உங்க மைண்டு எந்த ஃப்ரீக்குவென்சியோட ஃபோக்கஸ் பண்ணுதோ அது உங்களுக்குள்ள வந்த உடனே அந்த ஃபீலிங் வருது. ஃபீலிங் வந்த உடனே நீங்க அந்த எமோஷன்ஸ்ல இருந்து தான் நீங்க சாய்ஸ் எடுப்பீங்க. எமோஷன்ஸ்ல இருந்து தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாய்ஸ் எடுப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சாய்ஸஸ் எடுத்த வெளியில இருக்கிற, நீ அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத, இங்க போகாத அப்படின்னா இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் தான். ஆல் பிஹேவியர்ஸ் ஆர் கம்யூனிகேஷன். சொல்லுங்க எல்லாருமே, கம்யூனிகேஷன். ஸோ எல்லா பிஹேவியருமே பார்த்த உடனே ஒருத்தன் அமைதியா போறானா, ஏண்டா உனக்கு என்ன வாயில என்ன ஒண்ணுமே வராதா, அமைதியா இருக்கே அப்படின்றது மேட்டர் இல்லை. அவன் அமைதியா போறான்னா அவனுடைய தேவை வேற ஏதோ உள்ள இருக்கு, அதனால அவன் அமைதியாகிறான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொய்களை களையிறது ரொம்ப ஈஸி. உணர்வுல இருதயத்துல பிரசன்ட் மொமெண்ட்ல விழிப்புணர்வு ஆகுறதுன்றது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம வாழ்க்கையில் அதை செயல்முறைப்படுத்தணும்னா நம்ம உட்காந்து யோசிக்கணும், நம்ம உட்காந்து அதை
போய் சொல்ல முடியும், எஸ் இதுதான் அப்படின்னு நம்மளால போல்டா சொல்ல முடியும். ஏன்னா பாருங்களேன், எங்க நம்ம போய் பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனா எங்க வீட்டுக்கு நான் என் பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. நான் என் லைஃப் ஸ்டைலை பார்த்து தான் அவங்க வந்து வாழ்வாங்க. அவங்களுக்கு போய் நீங்க பிரசங்கம் பண்ண முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு பிரசங்கம் வேலைக்கு ஆகாது. பா அதெல்லாம் அங்க வச்சுக்கோங்கப்பா அப்படின்றானுங்க. நேற்று சொன்ன பார்த்தீங்களா, ஃபயர்னு அங்கே சொல்லிடலாம். மனைவி வந்து இப்போ கேட்கும்போது ஃபயர்னு சொல்ல முடியாது காருக்குள்ளே உட்காந்துட்டு. மனைவி சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லா பிஹேவியர்ஸை தான் சரி பண்ணணும் முயற்சி செய்கிறோம். அங்கே போகாதடா, இதை பண்ணாதடா, அதை பார்க்காதடா, இதை பார்க்காதடா. விசுவாசிகள் வந்தாலும் கூட அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்களால மன்னிக்க முடியல அப்படின்னு தான் அந்த நீ மன்னி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கே முடியலையே. குடிக்கிறவன் எவனோ அவன் வந்து வேணும்னே குடிக்கிறது இல்லை. இந்த உலகத்துல அடிக்ஷன் நம்ம சொல்றோம்ல, யாருமே வேணும்னே குடிக்கிறது இல்லை. பாருங்களேன், இந்த கனெக்ட் 2026 அப்படின்றது, கனெக்ஷன் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா சரியா ஏத்திக்கிட்டு உள்ள போயிட்டாலும் கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ நம்ம ரொம்ப ஒரு ஊழியக்காரவங்களா, நீங்க நான் சொல்றேன், பெண்கள் கூட நான் பேசிடுறாங்கன்னு சொல்லிடுறேன், அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கால் பண்ணி ஏதோ பேசிடுறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி பேசாததுடைய விளைவு சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஓகே, ஏன்னா இவங்களால அவங்களுடைய மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே என்ன உணர்வு இருக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு பெண்ணாக இருந்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆணாக முன்னாடி வந்து ப்ரீச் பண்ணீங்களா, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தோஸ் எமோஷன்ஸ். அவங்களுக்குள்ளே என்ன ஓடுதுன்றது எனக்கு தெரியல. பட் என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நான் பேசுகிறது, அவங்களுக்கு கூட நான் பக்கத்தில் போகும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறது காட்டிலும் நான் என்ன அனுபவிக்கிறேன் அப்படின்றத தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பிள்ளைங்க அப்படின்னு வரும்பொழுது நம்ம அந்த பிள்ளைங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எனக்குள்ளே என்ன உணர்வுகள் போகுதுன்றத முதல்ல நான் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம ஒரு மாதிரி பிள்ளைங்க பேச வரும்பொழுதோ இல்லை மனைவி பேச வரும்பொழுதோ பேசாத, அவங்க பேசுறது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே உங்களுக்குள்ளேயே போக வேண்டிய ஒரு நேரம் அது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்கள், பெண்கள் எப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ரொம்ப அன்புக்காக பெக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு நீங்கள் வந்து அவேர்னஸ் இல்லாத போது தான் அந்த அன்பை அப்பா கொடுக்கல அப்படின்றதுக்காகவோ இல்லை பேரண்ட்ஸ் கொடுக்கலன்றதுக்காகவோ நம்ம தப்பான ஒரு சாய்ஸஸை எடுக்கிறதுன்றது எக்ஸ்கியூஸ் ஆகிடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எங்கள் அம்மா அப்பா என்னை நேசிக்கல, அதனால நான் இன்னொரு பொண்ணை போய் நான் என்ன செய்கிறேன், அவங்க என்னை ஒரு பையனை நான் பார்த்தேன், அவங்க என்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்றது எக்ஸ்கியூஸாக நீங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த அவேர்னஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். உங்களுடைய தாட்ஸுக்கும் உங்களுடைய எமோஷனுக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். உங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோங்க, எது தெரியுமா, 2 சாய்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு முன்னாடி. எப்போல்லாம் அவங்களுக்கு உள்ள ஒரு மாதிரி வருதோ ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உணர்வுகளுக்கு சரியான லாங்குவேஜ் கொடுத்து அதை நம்ம கணவர்கிட்டையோ பிள்ளைங்க பேரண்ட்ஸ்கிட்டையோ பேச தெரியணும். நமக்கு நீங்க அப்படி பேசாம இருக்கும் பொழுது அதுதான் வேற மிஸ்பிஹேவியரா உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுது. ஸோ 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, நான் போய் பேசணும், கஷ்டமா இருக்கும் சரிங்களா, ஏன்னா அவங்களும் சரியான மூட்ல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நம்ம ஒன்று பேசணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ் இருக்கு, நம்ம அமைதியா போயிடுவோம். பார்த்தீங்களா, இது டெத்தை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பேசிட்டு நீங்க பேசாம இருந்து போறதை காட்டிலும் அந்த கசப்பை பேசாம இருந்து டிஸ்கனெக்டடா இருக்கீங்க. பார்த்தீங்களா, டிஸ்கனெக்டட் எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? உங்க குடும்பத்துல டிஸ்கனெக்டடா நீங்க இருக்கீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு தான். ஏன்னா உங்க ஃபேமிலியில நீங்க ஒர்க் பண்ணாம நீங்க போய் ஊழியம் செய்றீங்க அப்படின்னா அந்த ஊழியம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்க செய்யறத காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான் மக்களுக்கு போய் ஊழியம் செய்யும். நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்தே ஊழியம் செய்யறோம்னா மக்களும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பாங்க. நம்ம என்னதான் அந்த இடத்துல
விட்டு இப்போ பாஸ்டர் நேத்து சொன்னாங்க இல்லையா, நம்ம அங்க போய் வந்து சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அவன் முடிச்சுட்டு பிரசங்கம் முடிச்சதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். எப்பயும் போலதான் வாழ்றான். அப்போ என்னன்னா, நமக்குள்ள என்ன நடக்குது, நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்குது, நம்ம எக்ஸாம்பிளா இருப்போமே, நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்போம். அவங்களுடைய ஃபேமிலி நம்ம ப்ரீச் பண்றதோட தாங்க நம்மளுடைய கடமை. அந்த விதைய போய் அவங்க ஃபேமிலியில போய் முளைக்க செய்யறது அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. உங்க சபைக்கு வர விசுவாசிகளுடைய குடும்பத்துல இருக்கிற பீஸ்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்க ஃபேமிலியில நடக்கிற சண்டைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்க ஃபேமிலியில ஏதோ சண்டை நடக்குதுன்னா நம்மளுடைய மெசேஜை நீங்க கொஸ்டின் எழுப்பணும் அவசியம் கிடையாது. அவங்க உணர்வுகளை அவங்க கொஸ்டின் எழுப்பணும். ஒருத்தவங்க சபையை விட்டு போறாங்களோ இல்ல உங்களை வேணான்னு சொல்லிட்டு போறாங்களோ, அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள். நம்ம அதை பத்தி கவலைப்படணும் அவசியம் இல்லை. நமக்கு தான் நம்ம பேசுறதுல கன்விக்ஷன் இருக்கணும். அந்த கன்விக்ஷன் எப்போ வரும்னா, நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா தான் அதுக்கு ஒரு கன்விக்ஷன் வரும். நம்ம பேசுற பிரசங்கம் நம்ம தைரியமா முன்னாடி போய் பேசுறதுன்றது வேற, கன்விக்ஷனோட பேசுறது வேற. அதாவது 4+3 அப்படின்னு 7 நம்ம சொல்லலாம், சரிங்களா? 4+3 7 தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்னா, நம்ம பிராக்டிஸ் பண்ணாம அதை சொல்ல முடியாது. நம்ம ஃபேமிலியில பிராக்டிஸ் பண்ணாம அதை சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சோல் அப்படின்ற இந்த பார்ட்டை தயவுசெய்து ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். நமக்குள்ள என்ன எமோஷன்ஸ் ஓடுது. இப்போ இந்த மெசேஜ் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நேத்து பேசின இவங்க ஜெரமி இவங்க எல்லாரும் பேசினாங்களே, எல்லாருடைய மெசேஜையும் நீங்க அப்படியே கோர்வையா கவனிச்சிட்டே வந்தாதான் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்ற தேவைக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த எமோஷன் பார்ட், நீங்க வந்து அமைதியாகிறீங்க, டிஸ்கனெக்டடா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை என்ன? இப்போ ஒரு மாதிரி ஊழியம் செஞ்சாலுமே ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப எம்ப்டியா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நானா ஃபீல் பண்றேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை சுத்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். சில நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எம்ப்டினஸை ஃபீல் பண்ணிக்கிட்டே பிரசங்கம் பண்றதும் வாய்ப்பு இருக்கு. எம்ப்டினஸ் உள்ள இருக்குங்க. எனக்கு மட்டும்தான் இருக்கா? உங்களுக்குலாம் இல்லையா? சில நேரங்கள்ல. ஸோ அந்த எம்ப்டினஸ் வந்து எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் a பியூட்டிஃபுல் எமோஷன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான உணர்ச்சி. உள்ளுக்குள்ள அப்படி நமக்கே அதை பார்க்க பிடிக்காது. நமக்கே அதாவது நம்ம கண்டினியூஸா ஊழியம் பார்த்துட்டு அமைதியா உட்காருன்னா, என்னைக்காவது நீங்க இதை அனுபவிச்சிருக்கீங்களா? எதுவுமே இல்லை, ஊழியமே இல்லை, ஒரு நாள் ஃபுல்லா ஃபோனும் கையில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஃபோனும் கையில் எடுக்கக்கூடாது. உங்களால் அமைதியா எதுவுமே பண்ணாம உட்கார முடியுமா? உட்கார முடியுமா? அப்படி பார்த்துருக்கீங்களா? நீங்க அப்படி இருந்திருக்கீங்களா? எதுவுமே பண்ணாம ஃபோனு பக்கத்துல இல்லாம அமைதியா உட்காரணும், இல்ல அமைதியா நிக்கணும். யாருமே பக்கத்துல இல்ல. இருந்திருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கீங்க? சரி, ஒரு கடைசி ஒன்றை பேசுறேன் நான். அப்ப நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? கம்ஃபர்டபுளா இருக்காது. என்னென்னலாம் வரும்? எஸ் எல்லாமே வரும். சரி, நம்ம இது பார்க்கறதுக்கு பயப்படுறதுனால தான் நம்ம ஃபோனை நோண்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏன் ஃபோனை நோண்ட ஆரம்பிக்கிறோம்? ஏன் ரீல்ஸ் பார்த்து நம்மளோட டோபமைன் வந்து ரீல்ஸை பார்த்து அது கொஞ்சம் லைட்டா அது ஒரு செகண்ட் அந்த இதில் போன மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளேயே தான் இருந்துட்டே இருக்கும் அலைவா. ஏதாவது பிரச்சனை வரும்பொழுதுதான் அது வெளியில டக்குன்னு என்ன செய்யும் தெரியும். நம்ம நினைச்சிட்டு விசுவாசத்துல நம்ம சூப்பருங்க, 100% சூப்பருங்க அப்படின்னு தெரியும். ஏதாவது வாழ்க்கையில் நடக்கும்போது தான் உண்மையான விசுவாசம் அப்பதான் இருக்கா இல்லையானே தெரியும். அப்ப நீங்க பேசுற வார்த்தை தான் உங்களுடைய விசுவாசம். வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்படி திடீர்னு ஒரு புயல் வரப்போ அவங்க நீங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும் பாத்தீங்களா, அதுதான் உங்க விசுவாசம்.
உள்ளுக்குள்ள கச்ச 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 கச்சன்னு போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால வெளியில இருக்கிற சூழ்நிலையும் சமாளிக்க முடியல, நம்மளையும் சமாளிக்க முடியல. உங்களாலேயே உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல, இதுல மனைவி வேற உங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? உங்க வைஃப் உங்களோட எப்போ, உங்க கணவர் எப்படி உங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியும்? உங்களோடயே உங்களால இருக்க முடியல. எவ்வளவு கஷ்டம். உங்களுக்கு கூட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா என்ன தெரியுமா, நம்ம அப்பா நம்ம கூடயே இருக்கிறாருங்க. நம்ம அப்பா நம்ம அசிங்கத்துக்குள்ளலாம் உட்காந்துக்கிட்டு, என் பையன் எப்ப பேச வருவான், என் பிள்ளை எப்ப பேச வரும், என் பிள்ளை என்கிட்ட எப்ப வருவான், அவன்கிட்ட அவனோட ரியாலிட்டியை காமிக்கணுமே, அவன்கிட்ட நிஜத்தை காமிக்கணுமே, அவன் ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிங்கத்துக்குள்ளதான் உட்காந்து அவர் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். இன்னொன்னு சொல்லட்டுமா, நம்ம இவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் சில பேர்லாம் நம்ம பக்கத்துல வந்து இது என் ஃப்ரெண்டுன்னு கூட நல்லா இருக்கும் போது சொல்லுவாங்க, நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம அம்மா அப்பாவே சொல்லிடுவாங்க, அவன்கிட்ட போகாத, அவன் என்ன பண்ணிட்டான், அவன் கெட்டவன். ஏங்க, கெட்டவனுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? நல்லவன்னா எதெல்லாம் செஞ்சா நல்லவன், எதெல்லாம் செஞ்சா கெட்டவன். குட் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எதை விட எதை நல்லா செஞ்சா அது குட், எதை விட எது நல்லா செய்யலனா அது பேட். வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட்? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் குட்? சொல்லுங்க. பியூட்டின்னு சொல்றீங்கல்ல, வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் பியூட்டி? எதை விட எப்படி இருந்தா அழகு? குண்டுன்னு சொல்றீங்கல்ல, எதை விட எப்படி இருந்தா குண்டு, எதை விட எப்படி இல்லைன்னா ஒல்லி. கருப்புனா எனக்கு வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கருப்புனா இப்படி இதைதான் சொல்லியிருக்காங்க, வெள்ளைன்னா இதைதான் சொல்லியிருக்காங்க. வெள்ளையா இருந்தா அழகு அப்படின்னா இந்த மாதிரி ஆளை நான் பார்க்கவே இல்லையே இந்த உலகத்துல. கருப்பு, இந்த மாதிரி கருப்பை நான் ஆப்பிரிக்கால கூட பார்த்தது இல்ல. இந்த மாதிரி கருப்பு இருக்காங்களா? நான் பார்க்கல. ஏதோ சம் ஷேட் இருக்கலாம். ஓகே, சோ எதை வச்சு நீங்க அழகு நீங்க நிர்ணயம் பண்றீங்க? என்ன ஸ்கேல் வச்சிருக்கீங்க? ஒழுக்கம், பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றல, வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன்? எதை விட எப்படி பண்ணா அது பெர்ஃபெக்ஷன், எதை விட எப்படி பண்ணலன்னா அது பெர்ஃபெக்ஷன் இல்ல. எங்க போய் மாட்டிக்கிட்டோம் தெரியுதா? நம்ம இதெல்லாம் இலூஷன் தான், நம்ம மைண்டுக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான். நீங்க ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, அந்த மண்ணுக்குள்ள வைக்கிறத நீங்க செய்யணும்ன்றது உங்க கணக்குக்கு அது பெர்ஃபெக்ஷன். ஆனா மத்தவங்களுக்கு நீங்க என்னதான் பண்ணாலும் அது பெர்ஃபெக்ஷன் கிடையாது. சோ இந்த பிரஷர்ல இருந்து வெளியில வந்துருங்க. எதனாலும் ஃபன்னா பண்ணுங்க, ஊழியம் பண்ணாலும் சந்தோஷமா பண்ணலாம். நீங்க இதை தெரிஞ்சா ஊழியம், இந்த ஊழியம் பெஸ்டான ஊழியம், இது சூப்பர் ஊழியக்காரர் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? I am asking you the honest question. எனக்கு ஹானஸ்டா ஆன்சர் வேணும். ஹானஸ்டா எனக்கு ஆன்சர் வேணும். யாருங்க பெஸ்ட் ஊழியக்காரங்க? என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க? இவங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல, எதை வச்சு அவங்க சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க? அத சரியில்லைன்னு சொல்லணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் யார் தெரியுமா? அழகுக்கு டெஃபினிஷனா இருக்கட்டும், பெர்ஃபெக்ஷனுக்கு டெஃபினிஷனா இருக்கட்டும், என்னென்ன இந்த உலகத்துல நீங்க சொல்றீங்களா, எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் ஜீசஸ் மட்டும்தாங்க. சோ நல்ல ஊழியக்காரன், கெட்ட ஊழியக்காரன், நல்லவன், கெட்டவன், எவனாவது கெட்டவன் சொன்னா நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துக்கோங்க. கம்ஃபர்டபுளா இருந்துக்கோங்க. சோ நான் சொல்லிட்டு போறேன், என்ன தெரியுமா, கெட்டவன் ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்குள்ள இருக்கிற கெட்டவனை தான் அவன் பார்க்கறான், உங்களை இல்ல. அவனுக்குள்ள ஒண்ணு தெரியுதுல்ல, அதுதான் அவன் பார்க்கறான், நீங்க இல்ல. சோ எல்லாத்துக்கும் பியூட்டிக்கு அவர் தான். அந்த பியூட்டியோடைய டெஃபினிஷனே யாரு? ஜீசஸ் தான். பெர்ஃபெக்ஷனுக்கு யாரு டெஃபினிஷன்னா? ஜீசஸ் தான். வேற என்ன
பெஸ்டான ஊழியக்காரரை பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க குடும்பம், நான் சொல்றேங்க, நான் ஃபேமஸான பீப்புளோட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, பார்க்கணும்னு விரும்பாதீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஃபேமஸான பீப்புளோட நீங்க பேசணும்னு விரும்பாதீங்க. அவங்களோட ஸ்பௌஸோட போய் பேசுங்க. அவங்களோட ஸ்பௌஸோட போய் பேசி பாருங்க. அது ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் இருக்கலாம். நீங்க ஃபேமஸான பர்சனோட போகணும்னு நினைக்கிறத காட்டிலும் அவங்க ஸ்பௌஸ் அவங்க டிஸ்கனெக்டடா இருக்கும்போது, அவங்க ஊழியம் போகும்போது அவங்க மனைவி அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு போய் கேளுங்க. அவங்க பிள்ளைங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு கேளுங்க. நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபேமஸா ஓடிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ளேயே பார்க்க தெரியாது நிறைய நேரங்கள்ல. எல்லாரையும் நான் சொல்லல, நானும் ஒரு காலத்துல ஃபேமஸா போயிட்டு இருக்கும்போது நான் யாருன்னு எனக்கு தெரியாம தொலைஞ்சு போயிட்டேன். எங்கேயோ தொலைஞ்சு போய் கண்டுபிடிச்சு இப்போ ஏதோ கொஞ்சம் தெரியுது. அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இன்னும் போகணும், தூரம் இருக்கு. நம்ம யாருமே வந்து இன்னும் பர்ஃபெக்ட் ஆகல. யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, கர்த்தர் இயேசு தான் நீதிமான். ஆனா என்னன்னா, நம்மளாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரோக்ரெசிவா அவரை பார்க்க அந்த ரியாலிட்டிக்குள்ள பங்கெடுக்க அவரை போல ஆயிட்டே இருக்கிறோம். அவரை போல ஆயிட்டே இருக்கும். ஆமென். இப்ப யாராவது உங்களை அசிங்கமா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க அதை நம்பிடுவீங்களா? பொய்களை களைந்தெறியணும் அப்படின்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பொய்யை நீங்க களைய முடியும். சரி, நான் சொல்றேங்க, நீங்க பியூட்டின்னு ஒருத்தவங்களை பார்த்து நீங்க அட்மையர் ஆகுறீங்கல்ல, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் ஏன் அவங்க போய் சர்ஜரி பண்றாங்க? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இருக்கல ரொம்ப அழகா, நீங்க ரொம்ப அட்மையர் பண்ணி சவுத் கொரியாவா? சவுத் கொரியா பார்த்தானே நீங்க அட்மையர் பண்ணுவீங்க. சவுத் கொரியா நான் போயிருக்கேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பியூட்டின்னு நீங்க அட்மையர் பண்றவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி ஏன் பண்ணணும்? ஏன்னா அவங்களுக்கே அவங்க கம்ஃபர்டபுளா, அவங்களுடைய வேல்யூ அவங்களுக்கே தெரியல. அவங்களுடைய நேச்சரை அவங்களே அக்செப்ட் பண்ண முடியல. அதனால மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதை போய் நீங்க அழகுன்னு சொல்றீங்க. உங்களுடைய பாடி பார்ட்ஸ் ஒன்னோட கர்த்தர் அவரோட ரேகையை வச்சு படைச்சிருக்கிறாருங்க. அப்பாவுடைய ரேகை ஒவ்வொரு பார்ட்லயும் பட்டிருக்கு. என் உச்சந்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அப்பாவுடைய ரேகை பட்டிருக்கு. அவர் ஒன்னொன்னையும் இப்படி பார்த்து அங்கங்கமா அவர் பார்த்து படைச்சாரு. இத போய் நீங்க அருவருப்பா என்னலாமா? அவங்க இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி சொன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிடலாமா? பொய்கள் எங்க களையணும்னு உங்களுக்கு தெரியுதா? when you know your value, உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியணும்னா அந்த ரியாலிட்டிக்கு உங்களுக்கு பங்கெடுத்தா தான் தெரியும். அது கான்ஃபிடென்ட்டா வருவீங்க. பாருங்களேன், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் உலகமே வந்து உங்களை வீக்குன்னு சொன்னாலும் நீங்க அதை நம்ப மாட்டீங்க. பொய் எங்க களையணும்னு தெரியுதா? என்னைய பார்த்து, சிஸ்டர் நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் saree போட்டு அழகா நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒயிட் கலரா? சரி, ஒயிட் கலர் விட்டு கருப்பு தான் சூப்பரா இருக்கு. ஒயிட் யாரா போட்டுருக்கீங்களா? இப்போ இவங்க நிக்கிறாங்க, சரி கையை தட்டிருங்க. நின்னாங்கல்ல, அதுக்கே கை தட்டிடணும். உங்க பேரு ஜேடி. சூப்பர், நல்ல வேலை கேடி இல்ல. ஜேடி. ஓ ஜேடி. இப்போ நான் சொல்றேன் ஜேடி பார்த்து, ஜேடி நீங்க இவ்வளவு ஒரு கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு எவ்வளவு அசிங்கமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்?
அப்படின்னு சொன்னா இவர் வந்து இன்கேஸ் இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா இவருக்கு என்ன தெரியல, அவர் போட்டிருக்கிறது என்னன்னு அவருக்கே அப்படிதானே அர்த்தம். ஆனா அவரு நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, அவரை பார்த்து திட்டுங்க, அசிங்கமா திட்டுங்க. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்குலாம், அதுவும் ஒரு பாஸ்டர் பையன், அது சொல்லல பாஸ்டர் பையனா இருந்துட்டு இப்படி ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போடலாமா? ஒரு அது காடியெல்லாம் வைக்கலாமா? என்னங்க நீங்க பாஸ்டர் உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா சொல்லி வளர்த்தாங்களா இல்லையா? ஜீசஸ் மாதிரி, அது ஜீசஸ் தாடி இப்படி வளர்த்தாரு. அவரு ரொம்ப சாமிங், அழகா வேற இருக்கு. உட்காந்து பாவத்தை திட்டிவிட்டேன். ஸோ என்னன்னா, நீங்க மத்தவங்க சொல்ற பொய்ய அவங்க சொல்றது அவங்களுக்கு உண்மையோ என்னமோ, ஏன்னா அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியலனால அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்றதை நீங்க நம்புனீங்கன்னா உங்களை என்ன சொல்ல? அது சோஷியல் மீடியால வேலை போட்ட உடனே லைக் எப்படா வருது வரல, இது வேற பயங்கர ஸ்ட்ரெஸ். ஏசப்பா மட்டும் ஃபேஸ்புக்ல இருந்திருந்தாருன்னா, இன்றைக்கு ஏசப்பா பிறந்து அவர் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவர் ஒரு ஃபேஸ்புக் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம போடுறதெல்லாம் அவர் வாட்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பிஸி ஆயிடுவாரா? அவர் இப்படிதான் இல்ல, அவர் இப்படிதான் வந்து போஸ்ட் போட்டு எவன் லைக் பண்ணுவான் லைக் பண்ண மாட்டான். நேத்து சொன்னதை சொல்லுங்க பாப்போம். நம்ம இங்க கம்பீட் பண்றதுக்காக வரல ப்ரோ, நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்காக வரல ப்ரோ. அப்புறம் எதுக்காக வந்திருக்கோம் ப்ரோ? இம்பாக்ட் பண்றதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக தான் அங்க வந்திருக்கிறோம் ப்ரோ. இது நல்ல ஆழமா இறங்கட்டும். பிரஷர் அது இங்க தான் பிரஷர் ஆகுது ஊழியக்காரங்களுக்கு. அந்த ஊழியத்தை பார்த்தோன்னே ஐயோ பக்கத்துல இருக்கலாம் வளர்றானே, நம்ம விசுவாசி அங்க போய் உட்கார்ந்தா இப்ப என்ன? உட்காரட்டும், ஒண்ணு போனா 10 வரும். நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். when you know your value, when you know the anointing that God has placed on you, உங்களுக்கு தான் தெரியணும். அது இன்னொருத்தனுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியுதா? உங்க மேல ஆர்டர் வச்சிருக்கிற அனாயிண்டிங்க உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா எவன் போனாலும் அது உங்களுக்கு பெருசாவே தோணாது. நான் சொல்றேன், தைரியமா நான் சொல்றேன். நீங்க அப்படி இருந்தாதான் சத்தியத்தை சத்தியமா அடல்ட்ரேட் பண்ணாம சொல்ல முடியும். யாரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பீங்க அவனுடைய வார்த்தையை சொல்றது. இவன் என்ன நினைப்பானோ, இவன் மண்டக்குள்ள என்ன ஓடுதோ, அவன் ஒருவேளை சொன்னா அவன் போயிடும், நான் போனா போயிட்டு போறானே, இப்ப என்ன நம்ம ஊழியர்களுக்கு தான் வந்திருக்கோம், யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வரல. போனா போயிட்டு போறாங்க, நேத்து சொன்னாங்க போனா போயிட்டு போறான் அப்படி நம்மள அக்செப்ட் பண்ணலன்னா அப்படின்னாங்க. ஐ வாஸ் லைக் ஓ, போனா போயிட்டு போறாங்க. உங்களுடைய ஹிஸ்டரி உங்களுடைய புக்ல அவங்களுடைய பேஜ் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம ரொம்ப பெருசா நம்பின ஒரு ஆளு அவங்களே நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேர் போய் இப்ப நம்ம கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். உண்மைதானா இல்லையா? நம்ம ரொம்ப அன்பு செலுத்தினவங்க நம்ம வாழ்க்கையில இழந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம நல்லா இல்லையா? மனிதர்களை சொல்றேன், ஆண்டவரை விடுங்க. நம்ம வாழ்க்கையில இவங்க தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்ன ஆட்களை நம்ம வாழ்க்கையில இழந்திருக்கோம். அன்பை நம்ம நேசிச்சவங்க இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்க இல்லைன்னா நம்ம நல்லா தானே இருக்கோம். ஒரு விசுவாசி போனதுக்காக நம்ம உட்காந்துட்டு அவங்க போனாங்கன்றக்கா நம்ம ஒருவேளை சரியா ஊழியம் செய்யலையோ, நம்ம ஒருவேளை சரியா பிரசங்கம் பண்ணலையோ. நான் சொல்றேன், நம்ம பிரசங்கம் நமக்கு முதல்ல ஊழியம் செய்யணும். நம்முடைய குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யணும். என்னைக்காவது நம்ம பண்ற பிரசங்கத்தை நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கிறோமா? நம்ம நீங்க போற ஜேர்னி உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க ஷேர் பண்றீங்களா? உங்க மனைவிட்ட நீங்க ஷேர் பண்றீங்களா? நிறைய நேரம் பரிசுத்த ஆவியானவர், அப்பா சொன்னாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து நான் ரொம்ப அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க காலையில. நிறைய நேரம் பரிசுத்த ஆவியானவர் மனைவி மூலமா தான் பேசுவார். யாருமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. யாரு பிரதர் அக்செப்ட் பண்ண? நீங்களா? எங்க மனைவி, எங்க மனைவி. ஓ, நிறைய நேரம் பரிசுத்தானது அப்பா சொல்லியிருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க காதுக்கு சொல்றது உங்களுக்கு கேட்கலனால தான் பரிசுத்த ஆவியானவரா மனைவி வச்சிருக்கிறாரு. ஃபேமிலி எதுக்கு? இல்லைன்னா உங்களை தனியாவே படிச்சிருக்கலாம்ல. ஊழியம் செய்யணும் தான் முக்கியம் அவருடைய கனவு அப்படின்னா
குறிச்சுலாம் கவலைப்படுறோம், ஆனால் நம்ம குடும்பத்தை குறித்து கவலைப்பட மாட்டேங்கிறோம். ட்ரினிட்டியை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த ட்ரினிட்டி ரியாலிட்டியாக இருக்குதா? பாஸ்டருடைய பிள்ளைகள் அதை பற்றி நம்ம கற்றுக்குறோமா? ஃபஸ்ட்டு எந்தெந்த இடங்களெல்லாம் நம்ம பிள்ளைங்க டிஸ்கனெக்டடாக போகிறாங்கன்றதை உங்களால் முதல்ல அதை பார்க்க முடியுதா? உங்கள் பிள்ளைங்க முகத்தை மாற்றும் போது நீ என்னடா பண்ணுது, உனக்கு என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணாமல் அவன் பக்கத்தில் உட்காந்து உங்களால் பேச முடியுதா? கம்ஃபர்டபுளாக உங்களால் பேச முடியுதா? அப்படி உங்களால் பேச முடியலன்னா இன்னும் நீங்கள் இந்த ட்ரினிட்டிக்குள்ளே பங்கு எடுக்கலன்னு தான் அர்த்தம். உங்களால் உங்கள் மனைவி சொல்கிறத பொறுமையாக உட்காந்து கேட்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா சொல்லி முடி, மேட்ருக்கு வா. என்ன சுத்தி வளைச்சு பேசுற? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏன் உங்களுக்கு பொறுமை இல்லை? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுறது உங்க காது கேட்கல. சரி, நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன், நான் பிரசங்கம் பண்ணல, டாக் பண்ணதான் வந்திருக்கேன். பிள்ளைங்க பேசும்போது ஏன் பொறுமையா இருக்க முடியாது? நான் மெசேஜ் எடுக்க போகணும், வேமா சொல்லு. நாளைக்கு ஆராதனை தெரியாத உனக்கு, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு பிலிவர் ஃபோன்ல லைன்ல நிக்கிறேன், என்ன சீக்கிரமா சொல்லு. அவங்க போய் முதல்ல நீங்க போய் ஊழியத்தை பாருங்க. உங்க பிள்ளை சொல்லியிருக்கா அவங்கள பார்த்து, அப்பனா நீங்க இன்னும் ட்ரெண்டுக்குள்ள பங்கெடுக்கலன்னு அர்த்தம். நீங்க முதல்ல உங்க ஊழியத்தை பாருங்க, நீங்க போய் உங்க மெசேஜ் எடுங்க, உங்க வேலை இருக்கு, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போறாங்கன்னா, நாளைக்கு உங்க பிள்ளைங்க பண்ற அந்த தவறுக்காக வேற யார்கிட்ட நீங்க போய் நிக்க வேண்டியது இருக்கும். யாரையோ உங்களுக்கு ஹெல்ப் கூப்பிட வேண்டியது இருக்கும். when you don't spend your time with your family. நீங்க உங்க ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளா நீங்க இருக்கணும்னா அந்த ட்ரினிட்டிக்குள்ள பங்கெடுத்தா மட்டும்தான் அது செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவன் இருக்குல்ல, இந்த காதுள்ளவன் கேட்க கடவன்றத அந்த இடத்துல நீங்க உங்களை பிளேஸ் பண்ணாம பொசிஷன் பண்ணாம இருக்கும் பொழுது உங்கள் மனைவி பேசுறத உங்களால பொறுமையா கேட்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், ரொம்ப ரொம்ப மென்மையானவர். அவர் பேசுறத நீங்க கேட்கணும்னா ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல நீங்க இருந்து அவர் பேசுறத நீங்க கேட்கணும். அதுக்கு நீங்க அமைதியா எதுவுமே இல்லாம இருக்கணும். அந்த மொமெண்ட்டுக்குள்ள நீங்க போயிருக்கீங்களான்றதை செக் பண்ணுங்க. எதுவுமே இல்லாம, சர்ச் இல்ல, ஊழியம் இல்ல, ஒரு நாள் பிரேயர் கூட பண்ண வேணான்றேன் நான். ஏன்னா நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசி 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 அவர் என்ன பேசுறாருன்னு கேட்காமலே ஓடி வந்துடுறோம். பேசி பேசி அப்பா ஆண்டவரே, அப்பா என் மனைவி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, பிள்ளைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, விசுவாசிகள் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமே அப்படி சொல்லிட்டு வெளியில வந்துடுறோம். அவர் என்ன சொல்ல வராருன்றதை கேட்காமலே ஓடி வந்துடுறோம். அப்புறம் எங்க பொய்களை களையிறது? அப்புறம் எங்க உணர்வுல இறுதியம் வர்றது? அப்பாவோட பிரசன்ஸ்ல போனா தானே வரும். நான் அந்த இடத்துக்குள்ள நீங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஏதோ பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் நாட் யுவர் டிசைன். டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா திஸ் இஸ் நாட் யுவர் டிசைன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா திஸ் இஸ் நாட் யுவர் டிசைன். சம்திங் உங்கள் பாடி ஏதோ உங்ககிட்ட கன்வே பண்ணுது, நீங்கள் டேக் கேர் பண்ணணும்னு அர்த்தம். கம்யூனிகேட் பண்ணுது, உங்களுடைய பாடி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணு. சம்திங் யூ ஹாவ் டு டூ வித் யுவர் எமோஷன். அந்த இடத்துல ஸ்டக். நீங்கள் நில்லுங்க. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ப்ராஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு மணி முக்கியமா, நிம்மதி முக்கியமா வாழ்க்கையில்? ஸ்தோத்திரம். எங்க நிம்மதி முக்கியமா, மணி முக்கியமா? மணி இருந்து நிம்மதி இல்லைன்னா அந்த மணியை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? மணி இருந்து நீங்களே இல்லைன்னா? You mean money? Who told this? மணி நான் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. எது ரொம்ப முக்கியம் நான் கேட்குறேன். நம்ம நல்லா தாங்க இருப்போங்க. நம்ம அப்பா ஆராதிக்கிறவர், வானத்தை பூமி படைச்சவர், அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வரக்கூடாது. நான் சொல்கிறேன், மணி விஷயத்தில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. ஐ எம் சேலஞ்சிங் யூ. நான் நீங்கள் இந்த ரியாலிட்டிக்குள்ளே பங்கெடுக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா மணிக்கு நீங்கள் அதை தேடி போக மாட்டீங்க. யூ வில் அட்ராக்ட் எவ்ரி திங். யூ டோன்ட் நீட் டு சேஸ் எனி திங். நீங்கள் எதையும் சேஸ் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இது நான் ஏதோ பிரசங்கம் பண்ணுறேன் இல்லைங்க, நான் அனுபவிக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். லிட்ரலி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதை சொல்லிட்டு இருக்கேன். நான் எதையும் சேஸ் பண்ணி ஓடலை. என்னுடைய ஹார்ட்டை மட்டும் நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் எப்படி ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்குறேன். என்னுடைய ஹார்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கப்பா. நான்
மெசேஜே என் மனசுக்குள்ள வர மாட்டேங்குது, பொய் தான் அப்படியே ஆண்டு வருது. யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து மேலே நிற்கிது. யூ ஆர் நாட் வேல்யூபிள் அப்படின்னு வந்து நிற்கிது. யூ ஆர் அ ஃபெயிலியர் அப்படின்னு வந்து நிற்கிது என் முன்னாடி. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் அப்படின்னு வந்து நிற்கிது. நீ ஊழியம் பார்க்கறதுக்கு லாய்க்கு இல்லை, நீ ஒரு மனைவியாக இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது, நீ உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்றதான் மேலே வருது எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவனோட ப்ரெசன்ஸ்குள்ளே போகிறேன், என்னோட எமோஷனை ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு தெரியல, எனக்கு அது அந்த நேரத்தில் அப்பா கிட்ட அப்பா என்னால் முடியலப்பான்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அழும்பொழுது அப்பாவுடைய அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே போகிறேன், எதுவுமே எடுக்கலை, போகிறேன், அப்பாட்ட பேசுகிறேன், அவரை கம்ஃபர்ட் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன். எசப்பா என்னை தேற்றுங்க, ஆவியானவரை என்னை தேற்றுங்கப்பா, எந்த இடத்துல நான் இந்த மாதிரி போய் நான் நம்பிட்டு இருக்கேன், ஆண்டவரே உங்களோட அன்பை எனக்கு ஃப்ளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ளோ ஆகிக்கிட்டு தான் இருக்குது, அன்பு ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, உணரலை அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது. நான் அந்த ஃப்ளோ கிட்ட போய் என்னை நான் பொசிஷன் பண்ணும்போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் 24/7 அவர்கிட்ட இருக்கிற எந்த நிஜமுமே இல்லை அப்படின்ற இடத்துக்கு என்றைக்குமே போகாது. என்றைக்கு இயேசு இந்த பரலோகத்தை திறந்து அவ்வளோத்தையும் திறந்து இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பயே எல்லாமே தெய்வீகமாக மாறிடுச்சு, எல்லாமே அவைலபிளாக நமக்கு இருக்குது. எல்லாமே நாம ஆக்சஸ் பண்ணணும், அவ்வளோதான். எப்படி கவலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, டியூன் பண்ணி அப்படி பண்ணி அது இழுத்து ஒரு தாட்குள்ளே கொண்டு வரீங்க. அது மாதிரி பீஸை அங்கே நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே போகும்பொழுது அந்த பீஸ் உங்களுக்குள்ளே வருது, அமைதி வருது, உங்களோட எமோஷன்ஸ் மாறுது. நீங்கள் அப்போது உங்களுடைய பிஹேவியர் என்ன ஆகுது, லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஸோ லாங்குவேஜ் மாறணும்னா, வெளியில் இருக்கிற பிஹேவியர் மாறணும்னா உங்களுடைய வாய் மாறணும், உங்களுடைய வாய் மாறணும்னா உங்களுடைய தாட் பேட்டர்ன் மாறணும், உங்களுடைய தாட் பேட்டர்ன் மாறணும், உங்களுடைய எமோஷன் மாறணும், உங்களுடைய எமோஷன் மாறணும், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் மாற வேண்டியது இருக்குது. பொய்யை கலைந்து போடுங்கன்னு ப்ரேயர் பண்ணிடுறோம். ஏன் நமக்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது, லேயர் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. 11 o'clock 10:45 10 minutes. ஓகே ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் இருந்த இடங்களில் கண்களை மூடி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பொய்யை நம்பிட்டு இருக்கீங்க, இதுதான் உணர்வுள்ள இருதயம். நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் உங்களுடைய எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன் நம்ம போகிறோம். நம்ம பாஸ்டர் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணி நம்மளை ஒரு ஆயத்த நிலையில் நம்ம வைப்போம் அந்த பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இல்லைன்னா அதை அப்படி காத்தோடு நம்ம விட்டுருவோம். ஓகே, ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஒரு பொசிஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்முடைய ஹார்ட்டை ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருந்தால் அந்த பிளஸ்ஸிங் நம்மளோட வாழ்க்கையில் அப்படியே வந்து வேலை செய்யும். வார்த்தை எதுவுமே வீணாக போகாது, ஆனால் என் வாழ்க்கையில் வீணாக போகுதே. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வெளியேறப்பெற்ற வார்த்தை. அவங்க பாடும் பொழுதே அவ்வளோ அபிஷேகத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதை ஃபீல் பண்ணணும், உணரணும் அப்படின்னா உங்களை பொசிஷன் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் எந்த பார்ட்டில் நான் பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் யோசிச்சு அது ரொம்ப உங்கள் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்திகிட்டே இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாயிட்டு இருக்குன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அப்பா உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் விழிப்புணர்வாக நீங்கள் அந்த அவேர்னஸ்குள்ளே போனாலே போதும். அப்பா பேசுறதை நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தாயை போல தேற்றுகிற ஆவியானவர். அவர் ஒரு தாய் குணம் உடையவர், மென்மையானவர். அவர் அப்படியே உங்களோட உணர்வை ஜட்ஜ் பண்ண மாட்டாரு, உங்களை அப்படியே அக்செப்ட் பண்றாரு. அப்படியே கண்களை மூடி அந்த கிராக்குள்ள அப்பாவுடைய அன்பை நீங்க ஃப்ளோ பண்ண விடுங்க. எந்த பொய்யை நம்பிட்டு இருக்கீங்கன்றதை அவரே உங்களுக்கு காட்டுவார். நீங்க யாருக்கு முன்னாடியும் நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா யாருக்கு முன்னாடியும் உங்களை பெருசா மாம்சம்னு சொல்றோம்ல, மாம்சத்துக்கு செத்துலாம், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய பை ப்ராடக்ட். உயிரோட இருக்கும் போதே மாம்சத்துக்கு சாகணும் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரியணும். மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. இப்போ இந்த ஆவிக்குரிய சிந்தைன்னா என்னன்னா அவருடைய பிரசன்ஸை
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. சமாதானம் அந்த இடத்துல வந்துடுது. நீங்கள் சமாதானத்தை தேடி இல்லை, அது இங்கே தான் இருக்குது. ரைட் நவ், இட்ஸ் இன் த நவ். இப்போ அந்த பீஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அலோவ் பண்ணுங்க. உங்களுடைய இருதயம், ஐ எம் நாட் வேல்யூபிள். வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் வச்சு ஐ எம் நாட் வர்தி, ஐ எம் நாட் எனஃப். ஓ தேங்க் யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் ஊழியம் செய்யுங்கப்பா, நீங்கள் ஊழியம் செய்யுங்க. நாங்கள் உங்களை அலோவ் பண்ணுறோம். ஆமென். தேங்க் யூ லார்ட். Let the crack be overflow with the love of God. Holy Spirit, அப்படியே உள்ள போய் அவர் சரிவு பண்ண அலோவ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் அந்த பொய்யை நம்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை கிடையாது. அப்பா நம்மளை ரத்த சிந்தி மீட்டு அவர் அங்கேருந்தே ஐ லவ் யூ சொல்லியிருக்கலாம், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் நம்மளை எவ்வளோ நேசித்திருந்தா அவ்வளோ மகிமையும் திறந்து இந்த உலகத்துக்கு அவர் வந்து நான் இந்த அளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு பொய்யை நம்புறோம் அப்படின்னா நம்ம அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கல. அந்த நிஜம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அந்த பொய்க்குள்ள போய் அந்த பொய் மீட் பண்ணிடுச்சுன்னா பொய் ஆட்டோமேட்டிக்காக போகணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போயிடும். ஸோ அப்பா உங்களை பார்த்து சொல்கிறத சொல்லுங்கள், ஐ ஆம் வேல்யூபிள். நீங்கள் உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க உங்கள் கையை. இது நீங்கள் உணர்றீங்களோ உணரலையோ, இதுதான் சத்தியம். யூ ஆர் வேல்யூபிள், யூ ஆர் worthy, you are so beautiful, you are so beautiful. நான் என்ன பார்க்குற மாதிரியே நான் உன்னையும் பார்க்குறேன். Because you are my image, you are my child. I'm not ashamed of telling that you are my friend. நான் உன்னை நண்பன் சொல்லிக்கிறதுல நான் வெட்கப்படவே இல்லை. What a good God we worship. மற்றவங்க வெட்கப்படுறாங்க, ஆனால் நம்ம அப்பாவை பார்க்கறதே இல்லை. பார்த்தீங்களா? அப்பா சொல்ற, ஏய் நான் உன்னை நண்பன் சொல்றதுல நான் வெட்கப்படவே இல்லை. You are my friend, you are my friend. நம்ம யாரையோ ஃப்ரெண்டு நம்ம சொல்றோம்ல, எங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. எங்க அப்பா என்ன பார்த்து சொல்றாரு, நான் அவரோட ஃப்ரெண்டு. ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட், ஐ ஆம் ஜீசஸ் ஃப்ரெண்ட். ஜீசஸ் உங்களோட ஃப்ரெண்டுன்றதை காட்டிலும் ஜீசஸோட ஃப்ரெண்டு நீங்க அப்படின்னு சொல்றதுல கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க ஏசப்பாவுடைய ஃப்ரெண்டு, ஏசப்பா உங்களோட ஃப்ரெண்டு அப்படின்றது ஒரு லெவல், ஏசப்பாவுக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டுன்றது இன்னொரு லெவல். Let our eye be open to see this reality. Let the Holy Spirit embrace you. Just allow, just simply allow that. Let the minister
எப்பெல்லாம் வருதோ, இல்லை ஐ எம் வேல்யூபிள், இல்லை ஐ எம் வார்த்தை, இல்லை ஐ எம் ஜீசஸ் ஃப்ரெண்ட், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போய் எழும்புதோ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சத்தத்துக்கு எஸ் சொல்லுங்க. எஸ், ஆமென், எஸ், ஆமென், எஸ், ஆமென், எஸ், ஆமென். பரலோகமே ஆமென் சொல்லுது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் பரலோகம் ஆமென் சொல்லுது. ஆமென், எஸ், ஆமென். சைட்னு சொல்கிறோம்ல, அதை பார்த்து அவர் பயப்படல, அது வேணான்னு அவர் ஒரு வெறுக்கல, ஒதுக்கல. நான் ஒரு இடத்துல போய் ஒரு குழந்தைய தூக்கும் பொழுது, சர்ச் மெம்பர்களுடைய குழந்தைய தூக்கும் பொழுது, அந்த குழந்தை வச்சு கொஞ்சிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். சடின்னு அந்த குழந்தை என் மேலேயோ அல்லது அது யூரின் பாஸ் பண்ணிடுச்சுன்னா அல்லது அது வந்து நப்கின்ஸ் போடாமல்
பிதாவோட நமக்குள்ள வைராக்கியத்தோட இன்னும் இன்னும் அதிகமா உங்களுக்கு செய்யறதுக்கு, உங்களை நேசிக்கிறதுக்கு விரும்புகிறோம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, பார்வைக்கு மறைவான சிருஷ்டி அவருக்கு தெரியாத அளவுக்கு ஆனா அவர் நல்லவர், எவ்வளவு சுத்தம் பண்றாரு, எவ்வளவு உதவி செய்யறாரு. ஸோ உங்களோட இமோஷன்ஸ் அப்படியே ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க. கடவுள்கிட்டே ஆவியானவர் அது உடனே இப்போ ஒரு லேயர் திறந்துருக்கு. இந்த 2-3 நாள் மீட்டிங்ல நான் பார்க்குறேன், சில லேயர் நம்முடைய இதயத்தில் இந்த லேயர் ஒன்று எடுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு வேளை தெரியல, அது அங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மேலே சில லேயர், சில அதுக்கு மேலே இருந்த அதோடைய தடைகளை கடவுள் உடைச்சிருக்கு. யூ ஆர் வெரி ஓப்பன் now. God is preparing you. Amen. என்கவுண்டருக்கு கடவுள் தயார்படுத்துகிறார். சந்திப்புக்கு கடவுள் தயார்படுத்துகிறார். கர்த்தர் சந்திப்புக்கு எதை குறித்து கவலைப்படுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்க. எது குறித்து ரொம்ப பெயினா இருக்கும், கஷ்டமா இருக்கும், அந்த மாஸ்க் எடுங்க தயவுசெய்து. இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் என் மேல அன்பா இருக்கிறது போல இவர்கள் மேல அன்பா இருக்கிறீர்கள் என்பதை இவர்கள் அறியும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே இருக்கும்படி செய். இது கேட்க ரொம்ப சுலபமா இருக்குல்ல, ஆனா கேட்க புரியாம இருக்குல்ல. நான் சொல்ற கேளுங்க. இயேசு சொல்றாரு, பிதாவே நீங்க என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அதே அன்பு தான் இவங்க மேல வச்சிருக்கீங்கன்றத இவங்க உணரணும். அதற்காக நான் இருக்கிற இடத்துல இவங்க இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உன்னதத்துல பிதாவோட வலது பக்கத்துல உட்கார வச்சு, அங்கேயே உங்களையும் கொண்டு போய் உட்கார வச்சு, என் பிதா என் மேல என்ன அன்பா இருக்கிறோ அது மேலதான் உங்க மேலே அன்பா இருக்காருன்னு இயேசு நிரூபிச்சாரு. பாவியா இருந்த நம்மை, அக்கிரமத்தில் இருந்த நம்மை உயிர்ப்பித்து, உன்னதங்கள்ல இன்னும் சரியாகவே ஆகல, நம்ம இன்னும் சரியாவே ஆகல, ஆனா உன்னதங்கள்ல கொண்டு போய் பிதாவின் வலது பக்கத்துல உட்கார வச்சு, நான் என் குமார மேல எவ்வளவு அன்பா இருக்கணும் அதே மாதிரி தான் உன் மேல அன்பா இருக்கணும். நம்மளோட பொசிஷன் எல்லாம் மாத்தி, அதுக்கு அடையாளமாக முத்திரையாக பரிசுத்தாவி நமக்குள்ள அனுப்பி, ஆவியானவர் அவரோட பிள்ளைன்னு நமக்கு சாட்சி கொடுக்க வைக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நம்ம சொல்றோம், நான் அவரோட பிள்ளையா இருந்தா எனக்கே அப்படி நடக்குது, நான் அவரோட பிள்ளையா இல்லை அதனால தான் நான் பாவம் செய்யறேன், நான் அவரோட பிள்ளையா இல்லை அதனால தான் இப்படி போயிட்டு இன்னொன்று ஆவியானவர் அப்பெல்லாம் சொல்றாரு. இல்லை ஆவியானவர் சொல்றாரு, உங்க ஆவியில சாட்சி கொடுக்குறாரு. என்னன்னா நீங்க அவரோட பிரியமான பிள்ளை தான், அவரோட பிரியமான பிள்ளை தான். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்பதை நீங்க அறியாம இருக்கீங்களா? உங்களை காப்பாற்றுறதும், உங்களை தெய்வீக இணைப்புல கொண்டு வர்றதும், உங்களை என்னென்னைக்கும் கிறிஸ்துவ போலவே செல்ல பிள்ளையாகவே பிதாவுக்கு முன்பாக போர்ட்ரேட் பண்ணுவதற்கு, காண்பிப்பதற்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வைராக்கியம் ஒண்ணுமே செய்யாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நான் இந்த அன்பை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லணும். ஆவியானவருடைய வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற என் மேல ஜெல்லஸ் லவ்வரா இருந்து இன்டென்ஷனலி அவர் என்ன செய்யறாருன்னா, மோர் அண்ட் மோர் ஆஃப் அஸ், இன்னும் அதிகமாக உங்களை அடையணும்னு அவர் விரும்புகிறார். ஒரு காதலன் ஒரு காதலியை அதிகமா அடையணும்னு விரும்புற மாதிரி தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களை அதிகமாக அடைகிறார், அதிகமாக அடைஞ்சு கொண்டே இருக்கிறார். And you are worthy to receive this love. என்னைக்கு நீங்க இயேசுக்குள்ள இருந்தீங்களோ அன்னைக்கே ஒரு உறுதி வந்துருச்சு, I am worthy to receive every love of God. கடவுளுடைய எல்லா அன்பையும் நான் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க.
அருகினில் அமர வைத்தீர். அளவுக்கு மேலாக அனைத்தையும் தந்து விட்டீர். செல்ல பிள்ளையாய் அருகினில் அமர வைத்தீர். அளவுக்கு மேலாக அனைத்தையும் தந்து விட்டீர். இதயத்தை மாற்றி விட்டீர். இன்பத்தை ஊற்றி விட்டீர். இதயத்தை மாற்றி விட்டீர். இன்பத்தை ஊற்றி விட்டீர். அழகான அப்பாவே, என் அழகான அப்பாவே, அலையலையாய் அன்பின் அலையலையாய் உம் பாச கண்ணால் என்னை பார்த்து விட்டீர். அலையலையாய் அன்பின் அலையலையாய் உம் பாச கண்ணால் என்னை பார்த்து விட்டீர். உமது இசையினிலே என்னையும் மகிழச் செய்தீர். திரித்துவ நடனத்திலே என்னையும் ஆடச் செய்தீர். உமது இசையினிலே என்னையும் மகிழச் செய்தீர். திரித்துவ நடனத்திலே என்னையும் ஆடச் செய்தீர். உமது ஜீவனிலே பங்கடைய கிருபை செய்தீர். உமது உறவினிலே பேரின்பம் காணச் செய்தீர். உமது ஜீவனிலே பங்கடைய கிருபை செய்தீர். உமது உறவினிலே பேரின்பம் காணச் செய்தீர். உயிரே என் அப்பாவே, என் உயிரே என் அப்பாவே, என் உயிரே என் அப்பா, என் உயிரே என் அப்பா, என் உறவே என் அப்பா, என் உறவே என் அப்பா, என் அன்பான அப்பா, என் அழகான அப்பா, அழகான அப்பா. அழுக்கென்று பாராமல் எங்களை முத்தம் செஞ்சீங்களேப்பா, முத்தம் செஞ்சீங்க. நீங்க ஓடி வந்தீங்க என் வாழ்க்கையில. நீங்க ஓடி வந்து கட்டி தழுவி என்னை அணைத்து கொண்டீரப்பா, என்னை அணைத்து கொண்டீரப்பா. நான் இருக்கேன் உனக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லி என் அருகினில் வந்து என்னை அணைத்து முத்தமிட்டு, நான் எங்க இருக்கணும் அங்கதான்டா நீ உட்காரணும், உன்னதத்துல நான் உட்கார வச்சீங்களப்பா, அருகினில் அமர வச்சிட்டீங்கப்பா. அனைத்தையும் எங்களுக்கு தந்துட்டீங்கப்பா, அனைத்தையும் தந்துட்டீங்க. தனி நல்லப்பா. Thank you, Lord. ஆவியானவரே, சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே. ரகல ஷெகதே ரகலியன மாலகர டிஷெகலதரோ ரிகலந்தியன் கரபோ. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
வைராக்கியவான் ஜெயா எனக்குள்ளே வாசம் செய்கின்றீர். ஓ வைராக்கியவான் ஜெயா எனக்குள்ளே வாசம் செய்கின்றீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லாமல் நல்ல நிறைவான வாழ்க்கை வாழ இயலாதே. பரிசுத்த ஆவியானவரே, இல்லாமல் நல்ல நிறைவான வாழ்க்கை வாழ இயலாதே. வைராக்கியவான் ஜெய எனக்குள்ளே வாசம் செய்கின்றீர். ஓ வைராக்கியவான் ஜெய எனக்குள்ளே வாசம் செய்கின்றீர். ஓ வைராக்கியவான் ஜெய எனக்குள்ளே வாசம் செய்கின்றீர். வைராக்கிய வாஞ்சையாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறாரு. அவர் உங்களுக்கு அம்மாவா இருக்காரு, அம்மாவா இருக்காரு. ஆவியானவர் உங்களுக்கு அம்மாவா இருக்காரு, அம்மாவா இருக்கிறாரு. வைராக்கிய வாஞ்சையாய் உனக்குள்ளே வாசம் செய்கிறார். Shegele di andoromori andele shegele garadi adarala shema ribala di andere shegori gala di antoro shoko adalabo reshogo di andele andere shegela di adororo jivatanire aviyanavare radhanadiyai ஜீவநதியாய் எனக்குள்ள வந்து விட்டவரே, வந்து விட்டவரே. நிரப்புங்கப்பா, இன்னும் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா எங்களை இன்னும் நிரப்புங்கப்பா வல்லமையால இன்னும். ஜீவத்தண்ணீரே கணுக்காளளவு போதாதையா, முழங்காளளவு போதாதையா, கணுக்காளளவு போதாதையா, முழங்காளளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மதந்து மதந்து மகிழானுமே, மதந்து
ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட